त्रिकालदर्शी स्थिति के श्रेष्ठ आसन द्वारा सदा विजयी बनो. திரிகாலதர்ஷி முக்காலம் உணர்ந்த அந்த மனோநிலையின் அந்த சிரேஷ்டமான ஆசனம் மூலமாக சதா வெற்றியாளர் ஆகுக. ஓம் சாந்தி. आज त्रिकालदर्शी बाप दादा अपने सर्व मास्टर त्रिकालदर्शी बच्चों को देख रहे हैं. இன்று திரிகாலதர்ஷியாக விளங்கக்கூடிய பாப் தாதா தன்னுடைய அனைத்து மாஸ்டர் திரிகாலதர்ஷி குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார். त्रिकालदर्शी बनने का साधन बाप दादा हर बच्चे को दिव्य बुद्धि का वरदान व ब्राह्मण जन्म की विशेष सौगात दी है. இந்த திரிகாலதர்ஷி ஆகக்கூடிய சாதனம் பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் தெய்வீக புத்தி எனக்கூடிய வரதானம் மற்றும் பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷமான கிஃப்ட். இந்த முக்காலம் உணர்ந்த ஸ்திதி வரணும்னா தெய்வீக புத்தி ஒர்க் பண்ணணும். அத பாபா பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷமான பரிசாக அளித்திருக்கின்றார். क्योंकि दिव्य बुद्धि द्वारा ही बाप को अपने आप को और तीनों कालों को स्पष्ट जान सकते हो. ஏனெனில் தெய்வீக புத்தியின் மூலமாகத்தான் பாபாவையும் தன்னையும் மேலும் 3 காலங்களையும் தெளிவாக உணர முடியும். அந்த திரிகாலதர்ஷி அதாவது ஃபர்ஸ்ட் தெய்வீக புத்தி ஒர்க் பண்ணணும். அப்பதான் நம்மளையே நாம புரிஞ்சுக்க முடியும். இரண்டாவது பாபாவை புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவது 3 காலங்களையும் புரிந்து கொள்ள முடியும். दिव्य बुद्धि तथा याद द्वारा ही सर्व शक्तियों को धारण कर सकते हो. தெய்வீக புத்தி எனக்கூடிய நினைவின் மூலமாகத்தான் அனைத்து சக்திகளையும் நம்மால் தாரணை செய்ய முடியும். इसलिए पहला वरदान दिव्य बुद्धि है. எனவே பாபா நமக்கு அளித்த முதல் வரதானம் தெய்வீகமான दिव्य बुद्धि ஆகும். ये वरदान बाप दादा ने सर्व बच्चों को दिया है. இந்த ஒரு வரதானத்தை பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுத்திருக்கின்றார். लेकिन इस वरदान को प्रत्यक्ष जीवन में नंबरवार कार्य में लगाते हो. ஆனாலும் இந்த வரதானத்தை பிரத்யக்ஷ வாழ்க்கையில வரிசை கிரமமாகத்தான் காரியத்தில் நாம் உபயோகம் செய்கின்றோம். दिव्य बुद्धि त्रिकालदर्शी स्थिति का अनुभव कराती है. இந்த தெய்வீக புத்தி தான் இப்ப நம்ம ஒரு வேலை செய்யறோம், பேசுறோம், ஏதோ ஒண்ணு செய்யறோம், அதுக்கு இதனுடைய பின் விளைவுகள் என்ன, நம்ம பிரசன்ட்ல செய்யற கர்மாவுக்கு எதிர்காலத்துல என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், நான் இப்படி பேசலாமா, இப்படி பார்க்கலாமா, இப்படி செய்யலாமா, இந்த மாதிரியான எண்ணங்களை நாம முதல்ல நினைக்கலாமா, இது எல்லாத்தையுமே திங்க் பண்றதுக்கு அந்த தெய்வீக புத்தி இருந்தாதான் அது எடுக்கிற டெசிஷன் கரெக்டா இருக்கும். சாதாரண புத்தி இருந்தா நம்ம செய்யறது எல்லாம் சரின்னு தான் சொல்லும். ஆனா தெய்வீக புத்தி இருந்தது அப்படின்னா நீ இப்படி செய்யக்கூடாது, நல்லதை மட்டும்தான் சரின்னு சொல்லும். இல்லாட்டி இது செய்யக்கூடாது அப்படின்றத நம்மளுக்கு புரிய வைக்கும். அதனால திரிகாலதர்ஷியாக இருந்து காரியம் செய்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தெய்வீக புத்தி தான். இந்த காலத்துல நிறைய தவறுகள் எதுக்காக செய்யறாங்கன்னா பிரசன்ட்ல சந்தோஷமா இருந்தா போதும்,
நிகழ்காலத்துல சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, இந்த கர்மத்தின் விளைவுகளால எதிர்காலத்துல அந்த விளைவுகளை நான் தான் ஃபேஸ் பண்ணணும். அந்த கஷ்டத்தை நான் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சா, அவங்க எந்த தவறுமே செய்ய மாட்டாங்க. நிகழ்காலத்த மட்டும் பார்த்துட்டு தான் தவறுகள் நடக்குது. கேர்லெஸ்னஸ் கூட அதனால தான் வருது. ஃபியூச்சர பத்தி யோசிக்கிறதே இல்ல. ஆனா இதெல்லாம் 3 காலமும் எப்ப உணர முடியும்னா, அதுக்கு திவ்ய புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வீக புத்தி வேலை செய்ய வேண்டும். அது பாபா டிவைன் இன்டெலெக்ட் அப்படின்னு சொல்றாரு. அது சொல்லும். இது செய்யுங்க, இது செய்ய வேணாம், இப்படி பேசலாம், அப்படி பேச வேணாம். இந்த மாதிரி நினைக்கலாம், நினைக்க வேணான்னு அந்த புத்தி நம்மளுக்கு ஒரு நல்ல கைடா இருந்து கைட் பண்ணும். लेकिन इस वरदान को प्रत्यक्ष जीवन में नंबरवार कार्य में लगाते हो. அதனால என்னைக்கு நாம பிராமன் ஆனோமோ அன்னைக்கே பாபா ஒரு பரிசாக கொடுத்திருக்கிறாரு இந்த திவ்ய புத்தியை. ஆனா இதே பிராமணர்கள் இந்த கிஃப்ட் அடிக்கடி தொலைச்சு போயிடுறாங்க. பழைய சூத்திர புத்தி இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணும் பொழுது என்ன ஆயிடுறது அப்படின்னா பிரச்சனைகள் வருது. நம்ம எது சரி நினைக்கிறோமோ அது தப்பா முடியுது. காரணம் தெய்வீக புத்தி யூஸ் பண்ணல. அதனாலதான் பாபா வந்து முதல்ல புத்தியை கிஃப்டா கொடுத்துட்டாரு, புத்தியே மாத்திட்டாரு. ஆனாலும் நம்ம அந்த பழைய புத்தி யூஸ் பண்ணா அப்பதான் வந்து புத்தி லாக் ஆயிடுச்சுன்னு பாபா சொல்றாருல. தெய்வீக புத்தி லாக் ஆயிடுது, அப்ப பழைய புத்தி ஓப்பன் ஆயிடுது. பழைய புத்தி அதாவது ராவன் கொடுத்த அந்த புத்தி இருக்குல்ல, கழுதை புத்தின்னு சொல்லலாம். அது வந்து ஓப்பன் ஆச்சுன்னா இந்த அன்னப்பறவையோட புத்தி லாக் ஆயிடும், தெய்வீக புத்தி. அன்னப்பறவையோட புத்தி ஓப்பன் ஆச்சுன்னா இந்த கழுதை புத்தி லாக் ஆயிடும். இது இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இது இருக்காது. ஆனா அன்னப்பறவையோட புத்தி பால் தண்ணி வச்சா கூட பாலை தண்ணியா பிரிச்சு எடுக்கும், நல்லது மட்டும் யோசிக்கும், நம்ம நல்லதுக்காகவே யோசிக்கும். அதுதான் கடவுள் கொடுத்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த புத்தி வந்து கொஞ்சம் சுயநலமும் இருக்கும், மற்றவங்களை பத்தி திங்க் பண்ணாது. யார் எப்படி இருந்தா என்ன, நான் நல்லா இருந்தா போதும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும். அதெல்லாம் வந்து அசுர புத்தி. அதனால முதல்ல பாபா வந்து புத்திய வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. இப்ப புத்தி மாத்திட்டாரு, தெய்வீக புத்தி கொடுத்துட்டாரு. ஆனா மனசுல டிரான்ஸ்ஃபார்மேஷன், சுபாவத்துல டிரான்ஸ்ஃபார்மேஷன், இதெல்லாம் நாம தான் பண்ணணும். புத்தியை மட்டும் அவரு மாத்திட்டாரு. ஆனா இந்த தெய்வீக புத்தியை அடிக்கடி தொலைச்சிடக்கூடாது. அது வந்து எப்பவுமே ஓப்பன்ல இருக்கணும். அப்பதான் வந்து மனசுல நல்ல எண்ணங்கள் வரும். அப்ப நம்ம செய்யற செயல் நல்லதா இருந்ததுன்னா நம்மளோட சுபாவம் கூட நல்ல சுபாவமா மாறும். அப்ப சம்ஸ்கார பரிவர்த்தனைக்கு கூட ஆதாரம் தெய்வீக புத்தி தான். ஆனா நீங்க அதாவது பாபாவுடைய குழந்தைங்க வரிசை கிரமமா இத காரியத்துல யூஸ் பண்றாங்க. दिव्य बुद्धि त्रिकालदर्शी स्थिति का अनुभव कराती है. இந்த தெய்வீக புத்தி நல்ல முறையில வேலை செய்யும் பொழுது நம்ம முக்காலம் உணர்ந்து செயல்படுவோம். चारों ही सब्जेक्ट धारण करने का आधार दिव्य बुद्धि है. இந்த 4 சப்ஜெக்டையும் நாம தாரணை செய்ய வேண்டும் என்றால் அதற்கான ஆதாரம் இந்த தெய்வீக புத்தி தான். चारों ही सब्जेक्ट को सभी बच्चे अच्छी तरह से जानते हैं, वर्णन भी करते हैं. 4 சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டா நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஞானம், யோகம், தாரணை, சேவை எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம வர்ணனையும் பண்றோம். लेकिन जानना वर्णन करना ये सभी को आता है. தெய்வீக புத்தி என்பது என்ன, அதை வர்ணனை பண்றது இது எல்லாருக்குமே வருகின்றது. चाहे नए हैं चाहे पुराने हैं, इसमें सभी होशियार हैं. இப்ப புதுசா வந்தவங்க கூட நல்ல ஞானத்தை பேச கத்துக்கிட்டாங்க. புதுசா இருக்கிறவங்களும் சரி, பழசா இருக்கிறவங்களும் சரி, இந்த தெய்வீக புத்தியை பத்தி சொல்லுங்கன்னா எல்லாருமே சொல்றாங்க. ரொம்ப நல்ல முறையில எக்ஸ்பிளனேஷன் பண்றாங்க தெய்வீக புத்தி என்பது என்ன என்று.
चाहे नए है चाहे पुराना है, लेकिन धारण करना इसमें नंबर बन जाते हैं. இந்த தெய்வீக புத்தி அப்படின்னா என்ன என்று கேட்டால் அது சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த தெய்வீக புத்தியை தாரணை செய்வதில தான் வரிசை கிரமம் இருக்கின்றது. दिव्य बुद्धि की विशेषताएं. दिव्य बुद्धि वाली आत्माएं कोई भी संकल्प को कर्म व वाणी में लाने समय हर बोल और हर कर्म को तीनों काल से जानकर फिर प्रैक्टिकल में आती है. இப்ப என்கிட்ட தெய்வீக புத்தி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப உண்மையிலே அதை நான் யூஸ் பண்றேன். அது இருக்கா இல்லையாலாம் இல்ல. வந்த உடனே பாபா gift கொடுத்துட்டாரு. தெய்வீக புத்தி இருக்கு. ஆனா பழைய அசுர புத்தியும் இருக்கு. நம்ம எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த புத்தி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தெய்வீக புத்தி தான் வேணும். அது பாபாவால கொடுக்கப்பட்டது. நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க வந்து செயல்படுறதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க. செய்யறதுக்கு முன்னாடி. செஞ்சதுக்கு அப்புறம் யோசிச்சா அது அசுர புத்தி. ஐயோ அப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு பக்ஷாதாபப்படுறவங்களாம் அசுர புத்தி அவசரப்பட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா வந்து இந்த தெய்வீக புத்தி யூஸ் பண்ணணும் அப்படின்னா திரிகாலதர்ஷி அப்படின்ற ஸ்டேஜ்ல இருந்து முக்காலம் உணர்ந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அவங்களோட செயல்கள்ல வித்தியாசம் இருக்கும். அவங்க எது செஞ்சாலும் அது கரெக்டா இருக்கும். ஏன்னா அவங்க தெய்வீக புத்தியை யூஸ் பண்றது. நம்ம மம்மா இருக்காங்களே, மம்மாவுக்கு வந்து அன்னப்பறவை தானே சரஸ்வதியோட வாகனம். அது வந்து மம்மாவுக்கு எப்படி செட் ஆகுது அப்படின்னா, மம்மா வந்து எப்பவுமே அதாவது எண்ணம் சொல் செயல் எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் யோசிப்பாங்களாம். அன்னப்பறவை போல இப்படி நினைக்கலாமா, இப்படி பேசலாமா, இப்படி செய்யலாமா, அதுக்கப்புறம் அவங்க செய்வாங்க. அதனால மம்மா வந்து 99% எந்த தவறுமே செஞ்சது கிடையாது. அந்த 1% தெரியாம செஞ்சிருந்தா அடுத்த முறை அந்த தவறை செய்ய மாட்டாங்களாம். அந்த மாதிரி மம்மாவுடைய லைஃப் பிராக்டிக்கலா இருந்தது. அப்ப திவ்ய புத்தி யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய எண்ணம் சொல் செயல் தெய்வீகமா இருக்கும். அதுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வந்து பிரம்மா பாபா மம்மா எல்லாரும் தாதிங்கெல்லாம். दिव्य बुद्धि की विशेषताएं. दिव्य बुद्धि वाली आत्माएं कोई भी संकल्प को कर्म को कार्य में लाने के पहले सोचेंगे. तीनों काल से जानकर फिर प्रैक्टिकल में आती है. அதனால எண்ணம் சொல் செயல்ல செய்யறதுக்கு முன்னாடி அவர்கள் அந்த புத்தி மூலமா திங்க் பண்ணுவாங்க. நான் அப்படி பேசலாமா, இதனுடைய பின் விளைவுகள் என்ன ஆகும், ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சா அவங்க செய்யறது கரெக்டா இருக்கும். साधारण बुद्धि वाली आत्माएं बहुत करके वर्तमान को स्पष्ट जानती है. ஆனா சாதாரண புத்தி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து நிகழ்காலத்துல இப்ப நான் செஞ்சா என்ன ரிசல்ட் இருக்கு, இந்த நிகழ்காலத்தை மட்டும் தான் பாக்குறாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம். அது எப்படி வேணாலும் சந்தோஷமா இருக்கலாம். நிகழ்காலத்துல சந்தோஷமா இருந்தா போதும். அதுக்காக பாபா சொல்றாரு இந்த நியமத்தை மீறி சந்தோஷமா இருந்தா அதனால துக்கம் தான் வரும். இந்த சீதை வந்து லக்ஷ்மண் ரேகாவை கிராஸ் பண்ணி அவங்க புண்ணியம் தான் செஞ்சாங்க. ஆனா அவங்க அதுக்கப்புறம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது மாதிரி தெய்வீக புத்தி யூஸ் பண்ணாம நம்ம ஒரு அவசரப்பட்டு ஒரு காரியம் செய்யறோம்னா அதனுடைய பின் விளைவுகள் நம்மளுக்கு தான் வரும். கொஞ்சம் வந்து யோசிக்கணும் செய்யறதுக்கு முன்னாடி. लेकिन भविष्य और भूतकाल को स्पष्ट नहीं जानती. நம்ம சாதாரண புத்தி யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அசுர புத்தின்னு சொல்ல முடியாத சாதாரண புத்தி. 3 விதமான புத்தி இருக்கு. ஒண்ணு சத்தோ பிரதான புத்தி, அதுதான் பாபா நம்மளுக்கு கொடுத்த திவ்ய புத்தி. எப்பவுமே இருக்கிறது ஒரு சாதாரண புத்தி. அதுக்கப்புறம் வித்தியாசமா திங்க் பண்றாங்க அப்படின்னா அது அசுர புத்தி. மோஸ்ட்லி சாதாரண புத்தி தான் எல்லாருக்கும் இருக்கு. சாதாரண புத்தி ஒர்க் ஆகும் பொழுது நம்ம வந்து பாஸ்ட்
ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படிலாம் யோசிக்க மாட்டோம். வெறும் ப்ரெசென்ட்டை மட்டும் பார்ப்போம். சாதாரண புத்தி இருந்தா. दिव्य बुद्धि वाली आत्मा को पास्ट और फ्यूचर भी इतना ही स्पष्ट होता है जैसे பிரசன்ட் ஸ்பஷ்ட ஆனா தெய்வீக புத்தியை யாரு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்கள அவங்களுக்கு வந்து இப்படி நிகழ்காலம் தெளிவா தெரியுதுல்ல. இப்ப யாராவது கேள்வி கேட்கறாங்கன்னா உடனே நம்ம பதில் சொல்றோம். உடனே புத்தி ஒர்க் பண்ணுது, ப்ரெசன்ட்ல இருக்கு. அதே மாதிரி நம்ம சொல்ற பதில் எதிர்காலத்துல, ஃபியூச்சர்ல, பாஸ்ட்ல அதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும் அது கூட நம்ம யோசிச்சு பேசணும் அப்படின்னா அது தெய்வீக புத்தி. நிகழ்காலத்தை மட்டும் யோசிச்சு பேசினா அது சாதாரண புத்தி. तीनों ही काल साथ साथ स्पष्ट अनुभव होता है. அதனால யாருக்கு வந்து அந்த தெய்வீக புத்தி இருக்கோ அவர்களுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூணுமே தெளிவா தெரியும். वैसे सभी कहते हैं कि जो सोचो, जो करो, जो बोलो, आगे पीछे को सोच समझ कर करो. இப்போ வெளி உலகத்துல இந்த மாதிரி சொல்றாங்க. நீங்க என்ன யோசிச்சாலும் சரி, பேசினாலும் சரி, செஞ்சாலும் சரி, முன்ன பின்ன யோசிச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. कर्म के पहले परिणाम को सामने रखो, परिणाम हुआ भविष्य. நீங்க ஒரு செயலை செய்யறதுக்கு முன்பாக இந்த செயலோட பின் விளைவுகளை கண்ணு முன்னாடி வைங்க. அப்ப நீங்க செய்யற செயல் நற்செயலாக மட்டுமே இருக்கும். तो नंबर 1 है திரிகாலதர்ஷி புத்தி. எனவே நம்பர் 1 விஷயம் என்னன்னா முக்காலம் உணர்ந்த அந்த புத்தி தான். त्रिकालदर्शी बुद्धि कभी असफलता का अनुभव नहीं करेगी. யாரு திரிகாலதர்ஷி புத்தி உடையவர்களாக இருப்பார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் தோல்வி அடைய மாட்டார்கள். ஃபீலிங்ஸ்ல வரமாட்டாங்க. அவங்களுக்கு குற்ற உணர்வு இருக்காது. ஏன்னா அவங்க குற்றமே செய்ய மாட்டாங்க. அவங்களால செய்ய முடியாது. ஏன்னா புத்தி வந்து ரொம்ப ஸ்பீடா ஒர்க் ஆகும். நல்லது மட்டும் நினைங்க, நல்லது மட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். நாம தான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம்ல. அதனால பாபா என்ன பண்ணிட்டாரு, சதா கூடவே இருக்க முடியாதுல்ல. புத்தி தான் டெசிஷன் எடுக்க போகுது. அதனால கடவுள் வந்து ஒரு கிஃப்டா கொடுத்திருக்கிறாரு தெய்வீக புத்தியை. கடவுள் எடுக்கிற டெசிஷன் எப்படி இருக்குமோ அதுக்கு நிகரான டெசிஷன் தெய்வீக புத்தி மூலமா எடுக்கலாம். நீதி தேவன்னு சொல்றோம்ல, காட் சிவா வந்து நீதி தேவனா மாறப்போறாரு. அது நீதி தேவன் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த கோர்ட்ல எல்லாம் நீதி தேவதையோட 2 கண்கள் கட்டப்பட்டு இருக்கும் ஒரு பிளாக் துணியினால. கையில வந்து ஒரு தராசு இருக்கும். 2 கண்ணு கட்டப்பட்டிருக்கும், கையில தராசு இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த தராசு அப்படின்றது நம்ம டெசிஷன் எடுக்க வேண்டியது. ஆனா இந்த 2 கண்ணு கட்டப்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம டெசிஷன் எடுக்கும் பொழுது சாதாரண புத்தியெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த கண்களால பார்க்கிற விஷயம் எல்லாமே அழிய போகுதுல்ல. அது வந்து நம்மளுக்கு மாத்தி காட்டும். காணல் நீர்னு சொல்றாங்களே, அங்க தண்ணியே இருக்காது. ஆனா தண்ணி இருக்கிற மாதிரி தோணும். அதனாலதான் அந்த 2 கண்ணு கட்டப்பட்ட நிலையில 3வது கண்ணு ஓப்பன் ஆகும். அதுதான் தெய்வீக புத்தி. அப்ப நாம எடுக்கிற டெசிஷன் கரெக்டா இருக்கும். அதனால நீதி தேவன்னா சாதாரண விஷயம் இல்ல. அவங்க வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கை அது. டெசிஷன் எடுக்கக்கூடிய பொறுப்பு. வாழ்க்கை பிரச்சனை, அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும், டெசிஷன் எடுக்கணும்னா கண்கள் கட்டப்பட வேண்டும். அதாவது இந்த ஸ்தூலமான கண்கள் கூட சில சமயம் ஏமாற்றும். ஆனா 3வது கண்ணு ஏமாற்றாத. அது நம்மளுடைய உள் உணர்வுன்னு சொல்றோம், புத்தின்னு சொல்றோம். இது கரெக்டா டெசிஷன் எடுக்கும். நம்மளுக்கு என்ன இன்ட்யூஷன் உள் உணர்வுல வருதோ அது கரெக்டா இருக்கும். சில சமயம் நாமளே சொல்றோம், நான் அப்பவே நினைச்சேன் அப்படி செய்யணும்னு, ஆனா அப்படின்னு யோசிப்போம். அந்த அப்பவே நினைச்சேன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் தெய்வீக புத்தி. அது கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அது நம்ம யூஸ் பண்றது நம்ம கையில இருக்கு. அதனால
இந்த பாடி கான்ஷியஸ்ன்ற கண்ணை கட்டிட்டு சோல் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது கண்ணை திறந்து திரிகால தரிசியாக இருந்து நாம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். அதாவது நாம நினைக்க போறோம், பேச போறோம், செய்ய போறோம். எல்லாத்துக்கும் முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும், புத்திக்கு வேலை கொடுக்கணும். அப்ப நாம செய்யற செயல் பின் விளைவுகள் ரொம்ப நல்ல பாசிட்டிவான கர்மாவா நம்ம செய்வோம். சுகர்மா அப்படின்னு அதுக்கு சொல்றோம். அதனால திரிகால தரிசி இதனுடைய விளைவு என்ன? நான் இப்போ பேசுறேன்னா அதனுடைய விளைவு என்ன? சில இடத்துல விளைவு இருக்கும், சைலண்டா இருந்துடணும் அந்த நேரத்துல. लेकिन बच्चों में 3 प्रकार की बुद्धि वाले हैं. குழந்தைங்க 3 விதமான புத்தி உடைய குழந்தைகளாக பாபாவுக்கு இருக்காங்க. पहला नंबर सुनाया सदा त्रिकालदर्शी புத்தி. ஃபர்ஸ்ட் கிரேடு புத்தி அந்த திரிகாலதர்ஷி திவ்ய புத்தி, முக்காலம் உணர்ந்து எடுக்கிற டெசிஷன் பாத்தீங்களா, அது அக்யூரேட்டா இருக்கும். இதுதான் முதல் கிரேடு. दूसरा नंबर कभी त्रिकालदर्शी कभी एक कालदर्शी, செகண்ட் கிரேடு புத்தி. அவங்க என்ன பண்ணுவாங்க, சில சமயம் திரிகாலதர்ஷியா இருப்பாங்க, சில சமயம் ஒரு காலதர்ஷி, நிகழ்காலத்தை மட்டும் பார்த்துட்டு டிசிஷன் எடுப்பாங்க. ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு, கண்களால் பார்ப்பதும் பொய், காதுகளால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில காட்சிகள் நம்ம பார்ப்போம், அது அது எதுக்காக நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாத. சிலது கேட்போம், ஆனா நம்மளுக்கு அதனுடைய ரகசியம் தெரியாத. அது கேட்கறது பார்க்கறதெல்லாம் நம்பாதீங்க, தீர விசாரிங்க. அதனாலதான் ஜட்ஜுக்கு உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாரு. வழக்கு விசாரணைக்கு வருது அப்படின்னா தீர விசாரிப்பாங்க. வக்கீலுங்க வாதாடுவாங்க, 2 தரப்பு வக்கீலுங்க வாதாடுறதை ஜட்ஜி ஒரு சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு, உடனே டிசிஷன் எடுக்க மாட்டாரு. அது வழக்கு விசாரணை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஜட்ஜி பார்த்துக்கிட்டே இருப்பாரு, அவருக்கு தெரியும். ஆனா ஜட்ஜ்மெண்ட் உடனே கொடுக்க மாட்டாரு, கடைசியில தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. நாம அவசரப்பட்டு ஜட்ஜ் ஆயிடுறோம். மத்தவங்களுக்கு அவசரப்பட்டு உடனே தீர்ப்பு வழங்குறோம். நீ இப்படி பண்ணிருக்க கூடாது, நீ இப்படி பேசியிருக்க கூடாது, அப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு. அதே செயலை நாம செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, உடனே வக்கீல் ஆயிடுறோம். உங்களுக்கு தெரியுமா என்னோட சிச்சுவேஷன் என்னன்னு தெரியுமா, நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு தெரியுமா, அப்ப கோவப்பட்டேன்னா ஏன் கோவப்பட்டேன்னு தெரியுமா உங்களுக்கு. மத்தவங்க கோவப்பட்டா ஜட்ஜு, நாம கோவப்பட்டா வக்கீல். அதுக்கு காரணங்கள் சொல்றோம், வாதாடுறோம், நான் செஞ்சது கரெக்ட் அப்படின்னு நான் சொல்றோம். இதெல்லாம் செகண்ட் கிரேடு புத்தி இப்படி பண்ணும். ஏன்னா சில சமயம் திரிகாலதர்ஷியா இருக்கு, சில சமயம் சிங்கிள் காலதர்ஷியா இருக்கு. மத்தவங்களுக்கு ஜட்ஜி, தனக்கு வக்கீல். இது செகண்ட் கிரேட்னு வச்சுக்கோங்க. सदा यही सोचते हैं कि जो अभी हो रहा है या मिल रहा है वा चल रहा है इसमें टिक रहे. சிலர் எப்பவுமே என்ன யோசிக்கிறாங்க, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன கிடைச்சிட்டு இருக்கு, இதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பவிஷ்ய கியா ஹோகா இஸ்கோ கியா சோச்சே, எதிர்காலத்துல என்ன நடக்கணும்னு இருக்கோ அதான் டிராமா சொல்லிட்டாரே, டிராமால என்ன இருக்கணும்னு இருக்கோ அது நடக்க போகுது, அதை பத்தி நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே. இப்ப நான் ஒரு தவறு செய்யறேன்னா டிராமா படி அதுக்கு தண்டனை எனக்கு தானே கிடைக்கும். அப்ப அது கவலைப்பட்டாதானே நான் தப்பு செய்ய மாட்டேன். புரியுதுங்களா? எதிர்காலம் வரும்போது பாத்துக்கலாம், தர்மராஜ்ல புரி இருக்குல்ல மேல, அப்ப போய் நான் பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிறேன், இந்த பிகே லைஃப் என்ஜாய் பண்ணிடுறேன் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க இல்லையா. அங்க போய் பாத்துக்கலாம், தர்மராஜ் புரியில போய் முதல்ல அது இருக்கா இல்லையான்னு சில பேருக்கு டவுட். இப்பெல்லாம் தர்மராஜ் புரி பூமியிலே இருக்கு. நீங்க பரந்தாமத்துக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற தர்மராஜ் புரிக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும்ல, அதனால இங்கேயே எல்லாமே நடக்குது. நம்மளுக்கு டிராமா ஸ்டேஜ்லயே நரகத்தை காட்ட போறாரு. அதனால
திரிகாலதர்ஷியா இருங்க அப்படின்னு சொல்றாரு. பவிஷ்ய கியா ஹோகா இஸ்கோ கியா சோச்சே, நாளைக்கு என்ன நடக்கணும் எதுக்கு கவலைப்படணும்? கவலைப்பட வேணாம். ஆனா நான் செய்யற செயலோட பலனை நான் தானே அனுபவிக்கணும். அப்ப ஏன் நான் தவறு செய்யாம இருக்கலாம்ல? ஏன் தவறு செய்யணும்? நான் தவறு செஞ்சுட்டா அதுக்கு பனிஷ்மெண்ட் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்று இல்லையேல் நாளைக்கு கிடைக்கும். இந்த பிறவில தப்பிச்சுட்டா அடுத்த பிறவில கிடைக்கும். கொஞ்சம் அட்டென்ஷன் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மூலமா எந்த தவறுமே நடக்காது. लेकिन अलबेली बुद्धि आदिमती अंत को ना सोचने के कारण सदा सफलता प्राप्त करने में धोखा खा लेती है. அதனால இந்த மூன்றாவது புத்தி இருக்குல்ல, அது சோம்பேறித்தனமான புத்தி. அப்புறம் பார்த்துக்கலாம். அது தர்மராஜ்புரி தானே, அங்க போய் பார்த்துக்கலாம். இது மூன்றாவது கிரேடு. ஃபர்ஸ்ட் கிரேடு திரிகாலதர்ஷியா இருந்து ரொம்ப சின்சியரா இருப்பாங்க. பாபா சொல்ற மாதிரி நினைக்கிறது, பேசுறது, செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு அதனோட பின் விளைவுகளை உணர்ந்து செய்வாங்க. செகண்ட் கிரேடு புத்தி வந்து சில சமயம் திரிகாலதர்ஷி, சில சமயம் சிங்கிள் காலதர்ஷி. இந்த தேர்டு கிரேடு இருக்காங்கல்ல, எதிர்காலத்துல என்ன நடக்குதுன்னு அப்புறம் போய் பார்த்துக்கலாம். இப்ப சந்தோஷமா இருக்கிறோமா, ஜாலியா இருக்கிறோமா, பிகே லைஃப் என்ஜாய் பண்ணணும். அதுக்காக தான் பாபா பிகே லைஃப் கொடுத்துருக்கிறாரு. பாபா சொல்ற என்ஜாய்மெண்ட் வேற. அத்தீந்திரிய சுகம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நம்ம எந்த தவறும் செய்யாம இருந்தாதான். தவறு செஞ்சா மனசாட்சியை உறுத்துமே, அப்ப எங்க இந்த அத்தீந்திரிய சுகத்துல இருக்கிறது? அதனால இந்த தேர்டு கிரேடு இருக்கு இல்லையா, சோம்பேறித்தனமான புத்தி, அலட்சிய போக்குன்னு சொல்லலாம். அது ரொம்ப டேஞ்சரு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் அலட்சியமா எடுத்துட்டோம்னா நாளைக்கு நாம தான் அனுபவிக்கணும். அது ஏன் மறந்துடுறாங்க? ஸ்கூல்ல கூட ஸ்டூடெண்ட்ஸ் சரியா படிக்கல, சரியான காலேஜ்ல இடம் கிடைக்காது. அப்படி ஏதோ ஒரு காலேஜ் போனாலும் அங்கேயும் ஒழுங்கா படிக்கலன்னா வேலை கிடைக்காது. அப்படி வேலை கிடைச்சாலும் கை நிறைய சம்பளம் கிடைக்காது. அப்ப அவங்க எவ்வளவு லைஃப் கஷ்டப்படுறாங்க. அப்ப ஒழுங்கா படிச்சிருக்கலாம்ல, படிச்சிருந்தா பின்னாடி நல்ல பதவியில இருக்கலாம்ல. அதுதானே இங்க கூட பாபா சொல்றாரு. நம்மளுக்கு படிப்பினை கத்து கொடுக்கிறாரு. எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி நினைக்கணும், இதெல்லாம் எந்த ஸ்கூல்ல சொல்லி தராங்க? பாபா நம்மளுக்கு வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுக்கிறாரு. இத நாம சின்சியரா இருக்கணும். பாபா சொல்றதுல ஒரு பாயிண்ட்ல 1000 அர்த்தம் இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம சின்சியரா இருந்தோம்னா நம்மளோட ஃபியூச்சர் நல்லா இருக்க போகுது. நம்ம ஃபியூச்சரை பத்தி நம்ம கவலைப்படாம அலட்சியமா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நாம தானே அதை அனுபவிப்போம். இப்ப கூட நிறைய சில விஷயங்கள் புரியாம அனுபவிக்கிறோம். ஏன் நடக்குதுன்னே தெரியல. இந்த பிரிவுல நம்ம எதுவுமே செய்யல. இது கடந்த காலத்தினுடைய பின் விளைவுகள் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நாம தானே அனுபவிக்கணும். நான் செய்யறத ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டம்னு சொல்லுவாங்க. இப்ப ஊட்டலைன்னா அடுத்த பிறவில இருந்து ஊட்ட போகுது. அதனால நம்மளுடைய கர்மா மேல நம்ம ரொம்ப அட்டென்ஷன், கவனம் வந்து செலுத்த வேண்டும். त्रिकाल दर्शी स्थिति ऐसा श्रेष्ठ आसन है जिस आसन अर्थात स्थिति द्वारा स्वयं भी सदा विजयी और दूसरों को भी विजयी बनने की शक्ति का सहयोग देने वाले हैं. இந்த திரிகாலதர்ஷி அப்படின்றது ஒரு அன்னப்பறவையோட ஆசனம்னு வச்சுக்கோங்களேன். அன்னப்பறவையோட விசேஷதா ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பால் தண்ணி வச்சா அது பாலை மட்டும் எடுத்துரும். அது மாதிரி நான் இப்போ மனசுல பாசிட்டிவ் தாட்ஸும் இருக்கு, சாதாரண எண்ணங்களும் இருக்கு, வேஸ்ட் தாட்ஸும் இருக்கு. ஆனா நான் வந்து தாட்ஸ்லயே பரிவர்த்தனை பண்றேன். இப்போ இது சாதாரண எண்ணங்கள் கூட வேணாம், வீணான எண்ணங்கள்லாம் வேணாம். நான் நெகட்டிவா திங்க் பண்ணல, ஆனா சாதாரண எண்ணங்கள் இருக்கு. இல்லாட்டி வேஸ்ட் நினைக்கிறேன். எது நடந்து முடிஞ்சதோ அது எல்லாமே வேஸ்ட் இல்ல, பாஸ்ட்ல இருக்கிறானா வேஸ்ட்ன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம புத்தி சொல்லுது, இப்ப அதெல்லாம் விட்டுருங்க, ஆத்மானு புரிஞ்சு பாபா நினைச்சா எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு புத்தி சொல்லுது. அப்ப எந்த புத்தி சொல்லுது? திவ்ய புத்தி சொல்லுது. அப்ப என்னோட எண்ணங்கள்ல நான் பரிவர்த்தனை பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எந்த அளவுக்கு வீணான எண்ணங்களிலிருந்து விடுபட்டு இருக்கின்றேனோ
அந்த அளவிற்கு வீணான விஷயங்களை பேசவே மாட்டேன். அப்ப வீணான செயல் என் மூலமா நடக்கவே நடக்காத. என்னோட எண்ணம், சொல், செயல் எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். இதுல எப்ப இருக்கும்னா, திரிகாலதர்ஷியா இருக்கும் பொழுது. அதுக்கு என்ன வேணும்? அன்னப்பறவையோட ஆசனம் வேணும். எங்க போய் அன்னப்பறவை பிடிக்கிறது? பாபா தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. திவ்ய புத்தி அப்படிங்கிற ஆசனத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த திவ்ய புத்தி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அன்னப்பறவையோட ஆசனத்துல உக்காந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப நாம வெற்றியாளராகவும் மத்தவங்களும் வெற்றியாளர் ஆகிறதுக்கு நாம அனுபவத்தின் ஆதாரத்துல சொல்லலாம் மத்தவங்களுக்கு கூட. திவ்ய புத்தி விஷால புத்தி இந்த தெய்வீக புத்தியானது விஷாலமான புத்தி ஆகும். திவ்ய புத்தி பேகதுக்கே புத்தி இந்த தெய்வீக புத்தி இருந்தா நம்ம திங்க் பண்றது சுயநலமா இருக்காது. நான் நல்லா இருந்தா போதுங்க, யார் எப்படி போனா எனக்கு என்ன வந்துச்சு அப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க புத்தி பரந்த உள்ளமுடையவர்களா இருப்பாங்க. எல்லாருடைய நன்மையை அவங்க முன்னாடி வைப்பாங்க. तो चेक करो कि स्वयं की बुद्धि किस नंबर की बनाई है. இப்ப சோதனை செய்து பாருங்கள், என்னுடைய புத்தி எந்த நம்பர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. बाप दादा ने बच्चों के रिजल्ट में देखा कि ज्ञान गुण शक्तियों का खजाना जमा सभी बच्चों के पास है. பாப் தாதா இப்ப ரிசல்ட் பார்த்திருக்காரு. அதுல ஞானம் எல்லா குழந்தைங்களும் கிளாஸ் கேட்கறாங்க, யோகா பண்றாங்க, தாரணை பண்றாங்க, சேவா பண்றாங்க. அந்த ரிசல்ட் பார்த்தாரு. लेकिन जमा होते भी नंबरवार क्यों? அப்ப இந்த ஞானம் கேக்குறாங்க, குணங்கள், சக்திகள், இந்த கசானாலாம் இருந்தாலும் வரிசை கிரமமா ஏன் இருக்கிறாங்க? ऐसे कोई भी नहीं दिखाई दिया जिसके पास खजाना जमा नहीं है, सभी के पास जमा है. இப்ப பாபா பாக்குறாரு, யார்கிட்டயாவது இந்த ஞானம், குணங்கள், சக்திகள் குறைவா இருக்கான்னு பார்த்தா அப்படி அந்த கசானாவே இல்லாம யாருமே இல்லை. எல்லா பிகேஸ்க்கும் இந்த 3 கசானாக்களும் இருக்குது. ஆனாலும் வரிசை கிரமமா இருக்கு. ஏன் நம்பர் வாரா இருக்காங்க? अगर किसी से भी पूछेंगे स्वयं का ज्ञान है, बाप का ज्ञान है, चक्कर का ज्ञान है, कर्मों की गति का ज्ञान है. ஒருவேளை நீங்க யார்கிட்டயாவது கேளுங்க, பிகேஸ் சுயத்தை பற்றிய ஞானம் இருக்கா? ஆத்ம ஞானம் இருக்குன்னு தான் சொல்ல போறாங்க. பாபாவை தெரியுமா? பாபா பற்றிய ஞானம் இருக்கா? அதுவும் தெரியும். சக்கரத்தை பற்றிய ஞானம் அதுவும் தெரியும். கர்ம பிலாசபி பற்றிய ஞானம் அதுவும் நல்லா தெரியும். யாருக்கு தெரியாது? பிகேஸ்க்கு கர்ம பிலாசபி தெரியாதா? நம்ம செய்யற செயலோட விளைவு நாம தான் அனுபவிப்போம்னு தெரியாது? எல்லாம் தெரியும். सभी के पास सर्व शक्तियां है, कोई है कोई नहीं है. அடுத்த கேள்வி, இந்த ஞானம் எல்லாருக்கும் இருக்கு, நாலேஜ்ல ஃபுல்லா இருக்காங்க. அடுத்த கேள்வி எல்லார்கிட்டயும் சக்தி இருக்கா? சர்வ சக்திகளும் இருக்கா அப்படின்னு கேட்டா சில சக்திகள் இருக்கு, சில சக்திகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ज्ञान में सभी ने हाँ किया और शक्तियों में हाँ नहीं किया. ஞானம் இருக்கான்னா எல்லா ஞானமும் இருக்கு. ஆத்மா, பரமாத்மா, டிராமா, கர்ம பிலாசபி எல்லாம் நாலேஜ் ஃபுல் தான். ஆனா சக்தி இருக்கான்னு கேட்டா அது டவுட். அச்சா சபி குண ஹை. அடுத்து பாபா கேக்குறாரு, அனைத்து குணங்களும் இருக்கின்றனவா? சர்வ குண புத்தி மே ஹை. அனைத்து குணங்களும் புத்தியில் இருக்கின்றதா? बुद्धि में ज्ञान भी है, शक्तियां भी है. फिर நம்பர் வார क्यों? சிலர் சொல்றாங்க புத்தியில ஞானமும் இருக்கு, சக்திகளும் இருக்கு, அதுக்கப்புறமா வரிசை கிரமமா ஏன் இருக்காங்க? फर्क क्या होता है? என்ன வித்தியாசம் இருக்கு?
खजाने को विधि पूर्वक कार्य में लगाना नहीं आता है. கசானா இருக்கு, ஞானம், குணங்கள், சக்திகள் பாபா தான் கொடுத்திருக்காரு. ஆனா அதை விதிபூர்வமாக காரியத்தில் உபயோகம் சிலர் படுத்துறாங்க, சிலர் படுத்துறது இல்லை. समय बीत जाता है, फिर सोचते हैं कि ऐसा करते थे, इस विधि से चलते थे. சமயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நான் அப்படி செஞ்சிட்டேன், இப்படி செஞ்சிட்டேன், நான் அந்த நேரத்துல யோசிக்கவே இல்லை, யோசிக்காம பேசிட்டேன், அது மாதிரிலாம் சொல்றாங்க சமயம் முடிச்சதுக்கு அப்புறம். சித்தி மில் ஜாத்தி தி, நான் அப்படி செஞ்சிருந்தா எனக்கு வெற்றி கிடைச்சிருக்கலாம், நாம தான் அப்படி செய்யலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. எப்பன்னா அந்த விஷயம் முடிச்சதுக்கு அப்புறமா. तो समय को जानना और समय प्रमाण शक्ति व गुण व ज्ञान को कार्य में लगाना, इसके लिए दिव्य बुद्धि की विशेषता आवश्यकता है. அதனால சமயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சமய பிரமாணம், இப்ப பிரேக் வண்டியில ஒர்க் ஆகுது, சமயம் கழிச்சு ஒர்க் ஆனா என்ன ஆகும்? அந்த டைம்ல வேலை செய்யணும்ல, அந்த டைம்ல அந்த சமயத்துக்கு ஏத்த மாதிரி பிரேக் ஒர்க் ஆகணும். காலம் கடந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பிரேக் ஒர்க் ஆகுது, அதுக்குள்ள ஆக்சிடென்ட் நடந்து முடிஞ்சிடும்ல. சமயத்துல வேணும்ல, நம்மளுக்கு சக்தி இருக்கு, அந்த சமயத்துல அந்த காரியத்துல யூஸ் பண்ணணும் தானே. அதுக்கு என்ன வேணும்னா திவ்ய புத்தி வேண்டும். वैसे ज्ञान की पॉइंट्स बहुत सोचते रहते हैं. ஞானத்தினுடைய பாயிண்ட்ஸ் கூட ரொம்ப யோசிக்கிறோம், ரொம்ப ரொம்ப இன்னைக்கு கூட பாபா எஸ்ஸே எழுத சொன்னாரு, கட்டுரை எழுதுங்க அப்படின்னு. சில பேர் எழுதிட்டே இருப்பாங்க, ஏன்னா அவ்வளவு நாலேஜ் இருக்கு, ஸ்டாக் இருக்கு. பாபா சொன்னா உடனே செய்யறாங்க, அவ்வளவு நாலேஜ் ஃபுல்லா இருக்காங்க. ஆனா இப்போ பவர்ஃபுல்லா இருக்கணும், அது ரொம்ப அவசியம். நாலேஜ் ஃபுல் தான், பவர்ஃபுல்லா இருந்தா என்ன பண்ணுவோம்? அந்த சமயத்துல அந்த பவரை யூஸ் பண்ணணும். வேணும்ல, நாலேஜும் வேணும், பவரும் வேணும். ஞானத்தை அப்ளை பண்றது கூட பவர் வேணும். நாலேஜ் இருக்கு, நாலேஜ்ல ஃபுல், ஆனா பவர்ஃபுல் இல்லாட்டி நாலேஜ் அப்ளை பண்ண முடியாது. वैसे ज्ञान की पॉइंट्स बहुत सोचते रहते हैं. ஞானத்தோட பாயிண்ட்ஸ் பத்தி ரொம்ப யோசிக்கிறாங்க. பாபா அப்படி சொன்னாரு, இந்த வானிலை அப்படி சொன்னாரு, அந்த வானிலை அப்படி சொன்னாரு, அதை பத்தி நிறைய யோசிக்கிறாங்க. सुनाते भी रहते हैं, மத்தவங்களுக்கும் சொல்றாங்க. காப்பிयों में भी भरी हुई रहती है. பாபா சொல்ல சொல்ல அப்படியே காப்பி எழுதுறாங்க, எழுதுன்னு எழுதுறாங்க, நோட்டே நிறைஞ்சு போயிடுது. सबके पास कितनी डायरियां इकट्ठी हुई होंगी, காஃபி ஸ்டாக் हो गया ना. இப்ப யோசிச்சு பாருங்க, உங்க டைரி எத்தனை டைரியில முரளி பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதியிருப்பீங்க. டைரியா போச்சுல, எவ்வளவு டைரியில பாபா சொன்ன முரளி காப்பி பண்ணியிருப்பீங்க. तो जैसे बाप के लिए गाया हुआ है कि मैं जो हूँ जैसा हूँ, वैसे मुझे जानने वाले कोटों में कोई है. பாபா பத்தி என்ன புகழ் இருக்கு அப்படின்னா, நான் யாராக இருக்கின்றேன், எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்க கோடியில ஒருத்தவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. जानते भी सभी है, लेकिन अंडरलाइन है, जो हो जैसा हो उसमें अंतर पड़ जाता है. இப்ப எல்லாருக்கும் பரமாத்மா பற்றிய அறிமுகத்தை நம்ம கொடுக்கிறோம், நம்மளுக்கும் தெரியும் பரமாத்மா யாருன்னு. ஆனா அவர் யாரா இருக்கிறாரு, எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல வரிசை கிரமம் ஆயிடுறாங்க. பரமாத்மாவோட நாலேஜ் கிடைச்சிருக்கு, ஆனால் யாராக இருக்கின்றார், எப்படிப்பட்டவராக இறைவன் இருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல வரிசை கிரமமாக ஆகி விடுகின்றார்கள். इसी रीति जैसे समय और जो ज्ञान की पॉइंट व गुण या शक्ति आवश्यक है,
वैसा कार्य में लगाना इसमें अंतर पड़ जाता है. அதே மாதிரி தான் ஞானம் இருக்கு, புத்தியில நாலேஜ் ஃபுல்லா இருக்கிறோம், குணங்கள் இருக்கு, சக்திகள்ல இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா சமயத்துல அதை என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும்ல. அதுலதான் நம்பர் வார் இருக்கு. और इसी अंतर के कारण नंबर बन जाता है. तो காரணம் சம்ஜா. அதனால வரிசை கிரமமா இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், இந்த ஞானம், குணம், சக்திகளை யூஸ் பண்றதுல வித்தியாசம் இருக்கு, வரிசை கிரமம் இருக்கின்றது. एक तो समय प्रमाण विधि का अंतर पड़ जाता है, दूसरा कोई भी कर्म व संकल्प त्रिकालदर्शी बन नहीं करते. ஒண்ணு சமயத்துல யூஸ் பண்றது இல்ல, தேவைப்படுற நேரத்துல பிரேக் ஒர்க் ஆகலைன்னா என்ன ஆகும், அப்புறம் ஒர்க் ஆகி என்ன பிரயோஜனம். அதே மாதிரிதான் நம்ம கண்ட்ரோலிங் பவர், கர்ம இந்திரியங்கள் நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும். ஆத்மா ராஜாவோட கட்டுப்பாட்டுல வாய் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு பிரேக் ஒர்க் ஆகல, ஆக்சிடென்ட் ஆயிடுது. நம்ம பேசுற வார்த்தைகள், நம்மள மீறி பேசுறோம், கோவப்படுறோம், அதுல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரோட மனசை உடைச்சிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பிரேக் ஒர்க் ஆகல. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் மனசு உடஞ்சிச்சா, அப்புறமா பிரேக் திடீர்னு ஒர்க் ஆகுது, நான் அப்ப பேசிருக்க கூடாதோ, இது மாதிரிலாம் நான் நான் ஏன் இப்படிலாம் பேசினேன் அப்படின்னு அப்புறமா திங்க் பண்றாங்க. சமயம் இந்த 5 நிமிஷத்துல என்னென்ன பேசக்கூடாத பேசி முடிச்சாச்சுல, அதுக்கப்புறம் திங்க் பண்றாங்க, நான் வந்து இப்படி செஞ்சிருக்க கூடாதோ, நான் பேசாம இருந்திருக்கலாமோ. कोई भी संकल्प बुद्धि में आता है तो संकल्प है बीज, वाचा और कर्मना बीज का विस्तार है. அதனால பாபா சொல்றாரு, நீங்க மனசுல எண்ணம் வராம எதையும் செயல்படுத்த முடியாத. சங்கல்பம் அப்படின்றது விதை, விதை இல்லாம செடியோ கொடியோ மரமோ எப்படிங்க வரும். நான் அப்படி நினைக்கவே இல்லை ஆனா பேசிட்டேன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது பாபா நம்பவே மாட்டேங்கிறாரு. நீ நினைக்காம எப்படி வார்த்தைகள் வந்துச்சுன்னு கேக்குறாரு. விதை போடாம எப்படி செடி வந்தது, விருட்சம் வந்தது? விதை கண்டிப்பா இருக்கு. பாபா சொல்றாரு, நீங்க கண்டிப்பா உங்க மனசுல நினைச்சுதான் பேசுறீங்க. நான் நினைக்கவே இல்லை ஆனா அப்படி பேசிட்டேன் அப்படின்னா அந்த அளவுக்கு சன்ஸ்காரமா ஆக்கி வச்சிருக்கீங்க அந்த குணத்தை. அதனாலதான் அது புத்திக்கு போகாம டைரக்டா ஆக்ஷனுக்கு வந்துருது. அதெல்லாம் சன்ஸ்காரமா இருக்கு. இது இன்னும் மோசம். அது சன்ஸ்காரத்தை பரிவர்த்தனை பண்றது ரொம்ப கஷ்டம். நம்மளை மீறி நம்ம பேசுறோம் அப்படின்னா சன்ஸ்காரத்துல இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும். விதை ஏற்கனவே இருக்கு, லேட்டா முளைக்குது. சில செடியெல்லாம் லேட்டா முளைக்கும். அதாவது இந்த கல்லு பாறையெல்லாம் இருக்குல்ல, அங்க மண்ணு சேர்ந்து ஒரு விதை போட்டிருக்காங்கன்னா அப்புறம் இன்னும் கூட மண்ணு சேரும், மழை பெய்யும், அதுக்கப்புறமா அது முளைக்கும். 1 மாசம் 1 வருஷம் கழிச்சு முளைக்கும். அது மாதிரி வந்து சில சன்ஸ்காரமா மனசுல இருக்குது விதை. அந்த சூழ்நிலை வரல, அதனால நம்மளுடைய விதை நம்மளுக்கே தெரியல. எனக்குள்ளவா இந்த கேரக்டர் இருக்கு, எனக்குள்ளவா இந்த குணங்கள் அவகுணங்கள் இருந்துச்சு, நானா இப்படி எல்லாம் பேசினேன். அது எப்ப தெரியும்னா அந்த சூழ்நிலை கிரியேட் ஆனாதான் வெளியில வரும். அப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா, நான் யோசிக்கவே இல்லை ஆனா இப்படி பேசிட்டேன். விதைக்காம எப்படிங்க வரும் விருட்சம், ஏற்கனவே உள்ள இருக்கு. அது வந்து அந்த சூழ்நிலை கிரியேட் ஆகும்போது வார்த்தைகளா வெளியில வருது அப்படின்னு பாபா சொல்றார். உள்ள இருக்குன்னு சொல்றார். விதை இல்லாம எதுவுமே விருட்சம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. कोई भी संकल्प बुद्धि में आता है तो संकल्प है बीज, वाचा और कर्मणा बीज का विस्तार है. अगर संकल्प अर्थात बीज को त्रिकालदर्शी स्थिति में स्थित होकर चेक करो. அதனால நான் விதை எப்படி போட்டிருக்கேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விதை எண்ணங்கள் அப்படிங்கிற விதை, நம்ம பேசுற வார்த்தைகள் மத்தவங்களுக்கு தெரியும்,
நம்ம செய்யற செயல் மத்தவங்க பார்ப்பாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா விதைய நம்ம பூமிக்குள்ளதான் போடுறோம். புரியுதுங்களா? பூமிக்குள்ள விதை போட்டிருக்கோம். அது யாரு கண்ணுக்கும் தெரியாது. ஆனா அது வளர்ந்து வர செடியையோ, மரத்தையும் எல்லாரும் பார்ப்பாங்க. நான் என்ன விதை போட்டேன்றது யாருக்கும் தெரியாது. ஆனா விதை ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் முளைச்சுதாங்க ஆகும். நான் என்ன விதை விதைக்கிறேனோ அதுக்கு பலன் யாரு அனுபவம் பண்ணுவாங்க? நான் தான் அனுபவம் பண்ணணும். நல்ல விதை போட்டா நறு செயல்களை செஞ்சேன்னா நல்ல லைஃப் இருக்க போகுது. தீய செயல்களை செஞ்சா அது அறுவடை நான் தான் பண்ணணும். என்ன விதைக்கிறேனோ அது எனக்கு தான் கிடைக்க போகுது. அப்ப விதைக்கும் போது பார்த்து விதைக்கணும்ல. அப்ப என்னோட எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவா இருக்கணும் தானே. அப்ப நேர்மறையான எண்ணங்களை நான் நினைச்சா என்னுடைய வார்த்தைகள் பாசிட்டிவா இருக்கும். நான் செய்யற செயல் சுகர்மாவா இருக்கும். நற்செயலாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஆதாரம் விதை தானே. அந்த விதை கண்ணுக்கு தெரியாத மத்தவங்க கண்ணுக்கு எனக்கு தெரியும் நான் என்ன நினைக்கிறேன்னு. அந்த எண்ணங்கள்ல பரிவர்த்தனை பண்ண சொல்லி பாபா சொல்றாரு. शक्तिशाली बनाओ तो वाणी और कर्म में स्वतः ही सहज सफलता ही இப்ப நான் வந்து இவ தெரிஞ்சு போச்சுல கர்ம பிலாசபி. கர்மா தானா செய்யல. விதை இருந்ததுனாலதான் விருட்சம் வருது. விதைய சரி பண்ண விருட்சத்தை சரி பண்ண முடியும். விதைய மாத்துங்கன்றாரு. என்ன விதை போடணும்? பாசிட்டிவ் தாட்ஸ், பியூர் தாட்ஸ், பவர்ஃபுல் தாட்ஸா இருக்கணும். கண்டிப்பா அதனுடைய விருட்சம் வந்தே தீரும். பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா விதை நல்ல விதையா போட சொல்றாரு. அவ்வளவுதான். நறு செயல்கள் செய்யணும்னா நல்ல எண்ணங்களை நினைக்க வேண்டும். संकल्पो चेक नहीं करते अर्थात बीज शक्तिशाली नहीं होता तो वाणी और कर्म में भी सिद्धि की शक्ति नहीं रहती. விதை நெல்னு பேரு. அது தனியா எடுத்து வச்சிடுவாங்க. அது நல்ல முற்றிய நெற்கதிர்களா இருக்கும். அந்த நல்ல நெல்லு அது. அது போட்டாதான் வந்து அந்த நெற்கதிர் வந்து நல்லா வளரும். ஒரு விதை பல விதைகளை கொடுக்கும். அதனால அதுக்கு விதை நெல்னு பேரு. பதர் இருக்குல்ல, நெல்லுல கூட சரியான இது இல்லாம பதர் போல இருக்கும். நெல் முற்றுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் அது அப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பதரை வந்து நீங்க விதைச்சீங்கன்னா ஒருவேளை அது செடி வந்தா கூட நெற்கதிர்கள் வரவே வராது. அதே மாதிரிதான் பாசிட்டிவ் தாட்ஸ் நினைக்கிறாங்க சில பேரு. அது நல்ல பவர்ஃபுல்லா இருக்கணும். விதை நெல் மாதிரி இருக்கணும். ஒண்ணு போட்டோம்னா 1000 பலன் கிடைக்கணும். அதனால பாசிட்டிவ் தாட்ஸ் கூட பவர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப அதனுடைய பலன் வந்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். லக்ஷ்ய சபிகா சித்தி ஸ்வரூப் பன்னைக்காக ஏனா நம்ம எல்லாரோட லட்சியம் என்னது? நான் வெற்றி சொரூபம் ஆக வேண்டும். இதுதான் நம் அனைவரின் லட்சியம் ஆகும். तो सदा सिद्धि स्वरूप बनने की विधि जो सुनाई उसको चेक करो. நான் சதா சித்தி ஸ்வரூபமா இருக்கணும் அப்படின்னா பாபா என்ன சொன்னாரு? செக் பண்ணி பாருங்க. बीच बीच में बुद्धि अलबेली बन जाती है. நடுவுல புத்தி கொஞ்சம் கேர்லெஸ்ஸா ஆயிடுது அப்படின்னு சொல்றாரு. इसलिए कभी सिद्धि अनुभव करते कभी मेहनत अनुभव करते हैं. அதனால சில நேரங்கள்ல நீங்க நினைக்கிற எண்ணங்கள் வந்து நல்ல விதை நெல் மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, வெற்றி கிடைக்குது. சில சமயம் அதுல சக்தியே இல்லை விதையில, அப்ப வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. बाप दादा का सभी बच्चों से प्यार की निशानी है कि सब बच्चे सदा सहज सिद्धि स्वरूप बन जाएं. பாபாவுக்கு நம்ம எல்லார் மேலயும் ரொம்ப அன்பு இருக்கான். அதனுடைய அடையாளமா அவர் என்ன நினைக்கிறாரு? என்னுடைய குழந்தைங்க பவர்ஃபுல்லா இருக்கணும், அதே சமயத்துல சித்தி ஸ்வரூபமா மாறணும், வெற்றி நட்சத்திரமா வெற்றி स्वरूपமா மாறணும் அப்படின்னு பாபா நினைக்கிறாரு. आपके जड़ चित्रों द्वारा भक्त आत्माएं
सिद्धि प्राप्त करते रहते हैं. உங்களுடைய ஜட சித்திரம் சிலை மூலமாக பக்த ஆத்மாக்கள் சித்திகளை பிராப்தம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். तो चैतन्य में सिद्धि स्वरूप बने हो तब तो जड़ चित्रों द्वारा भी और आत्माएं सिद्धि प्राप्त करती रहती है. நம்ம சைத்தன்யமா சித்தி ஸ்வரூபத்தை பிராப்தம் செய்து இருக்கிறோம். அதனாலதான் அந்த ஜட சித்திரங்கள்ல கூட அந்த சித்தி அவங்க வந்து பிராப்தம் செய்யறாங்க. சித்தி விநாயகனும் பேரு மும்பைல ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நம்ம சென்டர் கூட அது பக்கத்துல இருக்கு. அங்க வந்து எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர் கூட கியூல நின்று போறாங்க. ஏன்னா அந்த கோவில்ல போயிட்டு என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அது நடக்குமா. சித்தி விநாயக்கு எல்லா சித்திகளையும் பிராப்தம் செஞ்சு தராரு. அப்ப அந்த சித்தி விநாயக்கு பிகே யாரோ ஒருத்தர் இருக்கார்ல, எல்லாருக்குமே சிலை, ஒரு சிலை இருக்குன்னா ஒரு கோவில் இருக்குன்னா அது வந்து யாரோ ஒரு பிகே பண்ண முயற்சியினுடைய அனுசாரம் அந்த கோவில் இருக்கு. அப்ப அவங்களோட ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி கிடைச்சிருக்கணும். அதனால அந்த கோவிலுக்கு வரவங்களுக்கு எல்லாம் வெற்றி கிடைக்குது. புரியுதுங்களா? சங்கம யுகத்தோட நினைவு சின்னம் இது. चैतन्य में सिद्धि स्वरूप बने हो तब तो जड़ चित्रों द्वारा भी और आत्माओं सिद्धि प्राप्त करती रहती है. நீங்க சைத்தன்யமா வெற்றி அடைஞ்சிருக்கிறீங்க. அதனால உங்களோட ஜட சித்திரம் சிலை வந்து தரிசனம் பண்றவங்களுக்கு எல்லாம் அவங்க லைஃப்ல வெற்றி கிடைக்குது. அப்ப அந்த ஆத்மா எவ்வளவு புருஷார்த்தம் பண்ணிருக்கோம் யோசிச்சு பாருங்க. जो त्रिकालदर्शी स्थिति में स्थित रहते हैं तो त्रिकालदर्शी स्थिति समर्थ स्थिति है. அந்த மாதிரி நம்ம கூட திரிகாலதர்ஷி நிலையில நிலைச்சு இருக்கும் பொழுது நம்மளுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். 3 காலம் உணர்ந்து செய்யணும். பவர்ஃபுல்லா இருக்கணும் பாசிட்டிவ் தாட்ஸ். ஏன்னா பாபா பார்த்த வரைக்கும் சொல்றாரு பாசிட்டிவ் தாட்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு, நெகட்டிவ் தாட்ஸ் பவர்ஃபுல்லா இருக்கு. கோபம் நல்லா பவர்ஃபுல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா அன்பா இருக்கிறது, கருணையா இருக்கிறது கொஞ்சம் வீக்கா இருக்கு. அப்ப எது ஸ்ட்ராங்கா இருக்கோ அது நடந்துருது இல்ல. அதனால பாசிட்டிவ் தாட்ஸ பவர்ஃபுல்லா மாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. इस समर्थ स्थिति द्वारा वाले व्यर्थ को ऐसा सहज समाप्त कर देते हैं. யாரோட மனசுல பாசிட்டிவ் தாட்ஸ் பவர்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வேஸ்ட் தாட்ஸ் வரவே வராது. லைட் எரியுதுன்னா வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் எப்படி வரும்? இருள் வந்து வீணான எண்ணங்கள்னு வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் தாட்ஸ் பவர்ஃபுல்லா இருக்குன்னா பிரைட்டா இருக்கு உங்க மனசு. பாசிட்டிவ் தாட்ஸ் பிரைட்னஸ் கொடுக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் டார்க்னஸ் கொடுக்கும். இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கிய பயணம் முதல்ல எண்ணங்களை மாத்துங்க அப்படின்னு பாபா சொல்றார். நல்லா பவர்ஃபுல்லா இருக்கட்டும் பாசிட்டிவ் தாட்ஸ். எவ்வளவு பிரைட்டா இருக்கோ அவ்வளோ வெற்றி கிடைக்கும். பேஸ் தாட்ஸ் எல்லாம் சமாப்தம் தான். जो स्वप्न मात्र भी व्यर्थ संकल्प समाप्त हो जाता है. நம்மளோட முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? யோகா பண்ணும்போது வேஸ்ட் தாட்ஸ் வருதுன்னு பாபாகிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறோம். பாபா யோகா பண்ணும்போதுதான் வீணான எண்ணங்கள் வருது, பிரச்சனை அந்த நேரத்துலதான் ஞாபகம் வருது. மற்ற நேரத்துல கூட அந்த பிரச்சனை மறந்து இருக்கேன். யோகா பண்ணும்போதுதான் அப்படியே யோசிச்சு பிரச்சனையை ஞாபகப்படுத்துறேன். யோகா பண்ண முடியல. பாபா சொல்றாரு யாரோடைய மனசுல பாசிட்டிவ் தாட்ஸ் பவர்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு வேஸ்ட் தாட்ஸ் கனவுல கூட வராது அப்படின்னு பாபா சொல்றார். अगर त्रिकालदर्शी बुद्धि द्वारा कर्म नहीं करते हैं तो व्यर्थ का बोझ बार बार ऊंचे नंबर में अधिकारी बनने नहीं देता. பாபா நம்மளுக்கு ஸ்ரீமத் சொல்லியிருக்காரு. காலையில அமிர்த வேலை எழுந்துக்கோங்க, முரளி கிளாஸ் கேளுங்க, கர்ம யோகியா இருங்க. நம்ம முரளி கிளாஸ் கேட்டோம், அமிர்த வேலை யோகா பண்ணிட்டோம், ஆனா வேலை செய்யும் போது பாபா மறந்துட்டோம். சரிங்களா? அப்ப என்ன ஆகுது? பிராக்டிக்கல் லைஃப்ல தாங்க பாபாவை நிறைய நினைக்கணும். அப்பதான் நம்மளுடைய கர்மம் வந்து சுகர்மமா மாறும். நாம என்ன பண்ணிடுறோம், நாம தான் அமிர்த வேலை பண்ணிட்டோம்ல, அதனால ஏதோ உலகத்தையே சாதிச்ச மாதிரி ஒரு நினைப்பு. வேலை செய்யும் போது மறந்துடுறோம்.
அந்த டைம்ல மாயா வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் பகல் நேரம் தான் வருது. அப்ப நான் வந்து அட்டென்ஷன் வைக்கணும், யோகியா இருக்கணும். அப்ப பேஸ் தாட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மாயா வந்து நம்ம கிட்ட வார் பண்ணவே பண்ணாது. நம்ம சுகர்மா மட்டும்தான் செய்வோம். நம்ம மூலமா வீணான எண்ணங்கள் வந்தா அது நெகட்டிவ் தாட்ஸ்க்கு போயிடுது. அப்ப நம்மளுடைய வார்த்தைகள் வேஸ்ட் ஆகலாம், நெகட்டிவா ஆகலாம். நம்ம வேஸ்டா பேசிட்டோம் அப்படின்னாலே நம்ம மனசாட்சி உறுத்தும்ல. இன்னைக்கு நான் தேவையில்லாம ரொம்ப பேசிட்டேன், இன்னைக்கு தேவையில்லாம ரொம்ப நினைச்சிட்டேன். இந்த வேஸ்ட் தாட்ஸ், வேஸ்டா பேசுறது, இதனால நம்மளோட எனர்ஜி கூட வேஸ்ட் ஆகும். மற்றவங்கள பத்தி பேசிட்டேன் தேவையில்லாம, அதுல கூட எனர்ஜி லாஸ் ஆகுது. அந்த திவ்ய புத்தி நல்லா ஒர்க் ஆச்சுன்னா எதுல எல்லாம் எனர்ஜி லாஸ் ஆகுதோ அதெல்லாம் செய்யாத. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் திவ்ய புத்தி. எனர்ஜி லாஸ் ஆகுற வேலையை செய்யவே செய்யாத. ஆனா திவ்ய புத்திக்கு பதிலாக இந்த கேர்லெஸ்னஸ் புத்தி ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? லாஸ்ட் 3வது புத்தி சொன்னாரே, அது ஒர்க் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பாத்துக்கலாம். கேர்லெஸ்னஸ் அந்த புத்தி ஒர்க் ஆச்சுன்னா நாம வந்து அந்த பிரசன்ட்ல இருக்க மாட்டோம். அப்ப தவறு நடக்கும். அப்புறம் கில்டி கான்சியஸ்னஸ் வந்துடும். ஐயோ, நான் அப்படி பேசியிருக்க கூடாது, நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது, இப்படி செஞ்சிட்டோமே, அந்த ஒரு குற்ற உணர்வு வரும். அந்த குற்ற உணர்வு மனதை பாரமாக்கும். குற்ற உணர்வுனால மனம் வந்து பாரம் ஆயிடுச்சுன்னா இறைவனை நெருங்க முடியாது, நினைக்கவும் முடியாது. பாரமான பொருள்ல பரந்தாமத்துக்கு போக முடியுமா? லேசான பொருள் போகும். மனம் லைட்டா இருந்தா மேல போகலாம், வெயிட்டா இருந்தா பூமியில இருக்க வேண்டியதுதான். பரந்தாம வரைக்கும் எப்படி போறது? அதனால வெயிட் ஆகாம பாத்துக்கோங்க. நம்ம மனசாட்சியே நம்மளை திட்டுற மாதிரி எந்த தப்பும் செய்யக்கூடாது, சரிங்களா? ஏன்னா மனசாட்சிக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். அதனால நம்ம கில்ட்டி கான்சியஸ், குற்ற உணர்வு வரா மாதிரி எந்த செயலும் நான் கண்டிப்பா செய்யக்கூடாது. அப்படி நான் குற்ற உணர்வு வரா மாதிரி ஒரு செயலை செஞ்சேன்னா மத்தவங்ககிட்ட இருந்து மறைச்சிடலாம். ஆனா மனசாட்சிகிட்ட இருந்து மறைக்க முடியுமா? அது நிக்க வச்சு கேள்வி கேட்குமா, கேட்காதா? அது மனசை பாரம் ஆக்குமா, ஆக்காதா? அது மனசு பாரமா இருக்கிறவங்களால கடவுளை நெருங்க முடியாது. அதுதான் பனிஷ்மெண்ட். तो दिव्य बुद्धि का वरदान सदा हर समय कार्य में लगा हो. அதனால இந்த திவ்ய புத்தி, நான் எது செய்யணும் எது செய்யக்கூடாது, நான் எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது, நான் எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்க கூடாது, இதெல்லாம் நம்மளுடைய காரியத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும். बाप दादा ने पहले भी इशारा दिया है कि ज्ञानी योगी आत्माएं बने हो. பாப் தாதா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே இஷாரா கொடுத்திருக்கிறாரு, நம்ம ஞானியாக யோகியாக இருக்கின்றோம். अब ज्ञान और योग को शक्ति को प्रयोग में लाने वाले பிரயோகசாலி ஆத்மாயும் பனோ. இப்ப நம்ம ஞானத்தையும் யோகத்தையும் காரியத்தில் யூஸ் பண்ணக்கூடிய பிரயோகசாலி ஆத்மாவாக ஆக வேண்டும். जैसे साइंस की शक्ति का प्रयोग दिखाई देता है ना, लेकिन साइंस की शक्ति के प्रयोग का भी मूल आधार क्या है? இப்போ அந்த சயின்ஸோட சக்தியை பிரயோகசாலா, லெபராட்டரியில என்ன பண்றாங்க, செக் பண்ணி அதுக்கப்புறம் கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களே. முதல்ல லேப்ல வச்சு செக் பண்றாங்க, பிரயோகசாலால. அதுக்கப்புறம் அது வெளியில எல்லாருக்கும் பப்ளிசிட்டி பண்றாங்க. लेकिन साइंस की शक्ति को प्रयोग का भी मूल आधार क्या है? இப்ப அந்த அறிவியல் சக்தி இருக்குல்ல, அதை பிரயோகம் பண்ணக்கூடிய மூல ஆதாரம் என்னவாக இருக்கின்றது? आज जो भी साइंस ने प्रयोग के साधन दिए हैं, उन सब साधनों का आधार क्या है? சயின்ஸ் மூலமா இன்னைக்கு நிறைய சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளன. அந்த சாதனங்களை எல்லாரும் பிரயோகம் செய்யறாங்க. எல்லாத்திற்கும் முக்கியமான ஆதாரம் என்ன? साइंस के प्रयोग का आधार क्या है? मेजॉरिटी देखेंगे लाइट है. இந்த சயின்ஸோட பிரயோகத்தினுடைய முக்கியமான ஆதாரம் வந்து ஒளிதான்.
लाइट द्वारा ही प्रयोग होता है. இந்த ஒளியின் மூலமாக தான் சயின்ஸ் வந்து பிரயோகமாகின்றது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. நம்ம டிவி ஆன் பண்றோம். எது ஆன் பண்றோம்? ஆன் ஆயிடுச்சுன்னா வெளிச்சம் வருது. ஆஃப் ஆயிடுச்சுன்னா வெளிச்சம் நின்று போயிடுதுல்ல. எந்த ஒரு பொருள், மொபைல் கூட பாருங்க, ஆன் பண்ண உடனே வெளிச்சம் வருது. எல்லா பொருளுமே. அப்ப சயின்ஸோட ஆதாரம் லைட். कंप्यूटर माइट है लेकिन ஆதார் லைட் ஹைனா. இப்போ கம்ப்யூட்டர் வந்து நல்ல பவர்ஃபுல்லா இருக்கு. ஒரு செகண்ட்ல அதுல பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுல சக்தி இருக்கு. ஆனா அதுக்கு கூட லைட் வேணும்ல. இப்ப நீங்க ஆனே பண்ணலன்னா எப்படி? கம்ப்யூட்டர் இருக்கு ஆனா ஆன் பண்ணலன்னா எப்படி வேலை செய்யும்? லைட் இருந்தா தானே மைட் வேலை செய்யும். तो आपके साइलेंस की शक्ति का भी आधार है. அதே மாதிரி சயின்ஸோட சக்திக்கான ஆதாரம் லைட். லைட் எரியுதுன்னா நம்ம ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். எல்லாமே எல்லாத்துலயும் ஒரு லைட் வச்சிருப்பாங்கல்ல. ஆன் ஆயிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அந்த லைட் எரியும். அது மாதிரி சயின்ஸோட ஆதாரம் லைட்டுனா சைலன்ஸோட பவரோட ஆதாரம் என்னது? இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்ம கிட்ட சைலன்ஸ் பவர் இருக்குன்னா அதுக்கு என்ன ஆதாரம்? आपके साइलेंस की शक्ति का भी आधार क्या है? लाइट है ना. साइलेंस पावर के आधारम लाइट. जब वह प्रकृति की लाइट द्वारा एक लाइट अनेक प्रकार के प्रयोग प्रैक्टिकल में करके दिखाती है, तो आपकी अविनाशी परमात्म लाइट, आत्मिक लाइट और साथ साथ में प्रैक्टिकल स्थिति लाइट, तो उससे क्या नहीं प्रयोग हो सकता. இப்போ அந்த அறிவியல் சக்தியினுடைய ஆதாரம் லைட்டு. அந்த லைட்டு மூலமா பல சாதனைகள் புரியுறாங்க சயின்டிஸ்ட். இப்ப நம்ம கிட்ட என்ன சக்தி இருக்கு? நம்மளுக்கும் அதே லைட்டு தான். அதாவது அவங்க லைட் வேற, நம்ம லைட் வேற. நம்மளது அவங்களோடது அறிவியல்ல வரக்கூடிய லைட்டு. நம்மளுடையது ஆத்மாவுடைய லைட்டு, பரமாத்மாவோட லைட்டு. மூணாவது நம்ம ஸ்திதி வந்து லேசா இருக்கிறது, லைட்டா இருக்கிறது. நம்ம மனோநிலை லேசா இருக்கிறது. ஆத்மான்ற லைட் ஒண்ணு, பரமாத்மாவோட லைட் ஒண்ணு, அப்புறம் மனோநிலை வந்து லேசா இருக்கிற ஒரு லைட் ஒண்ணு. 3 லைட்டு சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால என்ன செய்ய முடியாது? எதை நீங்க உங்களால பிரயோகம் செய்ய முடியாது அப்படின்னு கேக்குறாரு. आपके पास स्थिति भी लाइट है और मूल स्वरूप भी लाइट है. ஆத்மாவுடைய சுய தர்மம் என்னது? மூல சொரூபம். ஆத்மாவுடைய சொரூபம் லைட். ஒளியா தானே ஆத்மா இருக்கு. பாயிண்ட் ஆஃப் லைட் ஆத்மா. ஸ்திதி எப்படி இருக்கு? லேசான தன்மை. डबल लाइट आइडिया. जब भी कोई प्रयोग करना चाहते हो तो पहले अपने मूल आधार को चेक करो. அதனால நீங்க இப்ப பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மூல ஆதாரத்தை சோதனை செய்யுங்கள். जैसे कोई भी साइंस के साधन को यूज करेंगे तो पहले चेक करेंगे ना कि लाइट है या नहीं है. எந்த ஒரு சாதனமும் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணுவாங்கல்ல, இதுல வெளிச்சம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எப்படி தெரியும்? சுவிட்ச் ஆன் பண்ண உடனே லைட் எரியணும். அப்படி ஒரு லைட் செட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, வச்சிருக்காங்களா இல்லையா? ऐसे जब योग का शक्तियों का गुणों का प्रयोग करते हो तो पहले ये चेक करो कि मूल आधार आत्मिक शक्ति, परमात्मा शक्ति, லைட், हल्की स्थिति है. இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்றாங்க அல்லது மொபைல் ஆன் பண்றாங்க இல்ல வாஷிங் மிஷின் ஆன் பண்றாங்க. உடனே முதல்ல லைட் எரியுதான்னு பாக்குறாங்க. இந்த லைட் எரிஞ்சா இது ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு அடையாளம். கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கு, இப்ப ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த லைட் எரிஞ்சுது அப்படின்னா உங்களை செக் பண்ணி பாருங்க.
ஆத்மீக லைட்டு, பரமாத்மா கனெக்ஷன் அதனால வர லைட்டு, மனஸ்திதி வந்து லேசா இருக்கிறத. இந்த 3 லைட்டும் சேர்ந்தா என்ன ஆகும்? என்ன சாதிக்க முடியாத அப்படின்னு கேக்குறாரு பாபா. अगर स्थिति और स्वरूप डबल लाइट है तो प्रयोग की सफलता बहुत सहज कर सकते हो. ஆத்மாவுடைய அந்த ஸ்திதி இருக்குல்ல, அது லைட்டு. ஆத்மா ஸ்வரூபமா லைட்டு. லைட்டும் லைட்டும் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டபுள் லைட்டு. என்ன செய்ய முடியாத வெற்றி சகஜமாக கிடைக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிப்பீர்கள். और सबसे पहले इस अभ्यास को शक्तिशाली बनाने के लिए पहले अपने पर प्रयोग करके देखो. இந்த இத வந்து எங்க போய் பிரயோகம் பண்றது? இப்ப டாக்டர்ஸ்லாம் ஏதாவது புதுசா கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அது ஏதாவது விலங்குகளுக்கு போட்டு பார்க்குறாங்க. அது அந்த நோய் சரியாகுதா அப்படின்ட்டு. முதல்ல விலங்குகளுக்கு அந்த நோயோட கிருமிகளை செலுத்துறாங்க. அப்புறம் இவங்க கண்டுபிடிச்ச மெடிசனை போடுறாங்க இன்ஜெக்ஷனா. அப்ப நோய் சரியாகுதான்னு பார்த்துட்டு அப்புறம் மனுஷங்களுக்கு ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் பிரயோகசாலையில அப்படி பண்றாங்க. சரி, இப்போ அது சயின்ஸ் பவர். இப்ப சைலன்ஸ் பவர். சைலன்ஸ் பவருக்கு 3 லைட் வேணும்னு சொன்னாரு. அதுதான் ஆதாரம். ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் ஆகுதுன்னா அந்த லைட் எரிஞ்சதுன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் பண்ணதுன்னு அர்த்தம். இப்ப 3 லைட்டு. இப்ப நம்மளுக்கு சைலன்ஸ் பவர் வேலை செய்யணும்னா 3 லைட் இருக்கணும். ஒண்ணு ஆத்மா லைட்டு, 2வது பரமாத்மா லைட்டு, 3வது ஸ்திதி. 3 லைட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 லைட் இருந்ததுன்னா நம்ம எப்படி இருப்போம்? சைலன்ஸ் பவர்ஃபுல்லா இருப்போம். சைலன்ஸ் பவர்ல ஃபுல்லா இருப்போம். அப்ப நம்ம எல்லாத்துலயும் வெற்றி வந்து கண்டிப்பா கிடைக்கும். இப்ப சயின்ஸ் வந்து அந்த அனிமல்ஸ்ல பிரயோகம் பண்ணி காட்டுறாங்க. நாம எதுல பிரயோகம் பண்றது? நாம யார்கிட்ட போய் பிரயோகம் பண்ண போறோம்? செல்ஃப்க்கு யூஸ் பண்ண சொல்றாரு. சைலன்ஸ் பவரை எனக்கு நானே பிரயோகம் பண்ணணும். हर मासवा हर दिन 24 दिन के लिए 21 दिन के लिए कोई ना कोई विशेष गुण व शक्ति ना कोई विशेष शक्ति के स्वप्रति प्रयोग करके देखो. அதனால அவங்க வந்து மற்றவங்களுக்கு யூஸ் பண்றாங்க. சயின்ஸ் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பாக்குறதுக்காக. நாம இந்த சைலன்ஸ் பவரை எனக்காக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்றதுக்கு அடையாளம் தான் இந்த, அதாவது ஆத்மஸ்வரூபத்துல நிலைச்சு இருக்கணும். ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவையும் புரிஞ்சு அதுக்கப்புறம் நான் வந்து மனசை லேசாக்கிக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு நான் அப்ளை பண்ணணும். இப்ப மத்தவங்களுக்கு அப்ளை பண்றது விஷயம் இல்ல, எனக்கு அப்ளை பண்ணணும். அறிவியல் சக்தியை மத்தவங்களுக்கு அப்ளை பண்றாங்க. இந்த ஆன்மீக சக்தி, அதாவது சைலன்ஸ் பவரை எனக்கு நானே பிரயோகம் பண்ணி பார்க்கணும். இந்த பிரயோகசாலையில இந்த சக்திகளை, ஒவ்வொரு குணங்களையும், ஒவ்வொரு ஞான பாயிண்ட்ஸையும் நான் வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். क्योंकि संगठन में व संबंध संपर्क में पेपर तो आते ही हैं, तो पहले अपने ऊपर प्रयोग में चेक करो. இப்ப நம்மளுக்கு வந்து 4 பேரோட சேர்ந்து இருக்கும்போது ஏதாவது ஒரு டெஸ்ட் பேப்பர் வருது இல்ல, அப்ப அதை ஃபேஸ் பண்றதுக்கு போராட்டமா இருக்குல்ல. அதனால அது வந்து முதல்ல என்ன பண்ணுங்க, இந்த சக்திகளை தனக்கு அப்ளை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் 4 பேர் இருக்கும் பொழுது நான் எப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு பாருங்க. और कितने समय में सफलता मिली? जैसे साइंस के प्रयोग दिन प्रतिदिन थोड़े समय में प्रत्यक्ष रूप का अनुभव कराने में आगे बढ़ रहा है, तो समय भी कम करते जाते हैं. थोड़े समय में सफलता, ये साइंस वालों का भी लक्ष्य ही है. அதனால சயின்ஸ்ல வந்து நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. கொஞ்சம் சமயத்துல சஃபலத்தா அடையிறதுக்காக வெற்றி அடையிறாங்க. அதே போல நாம வந்து சைலன்ஸ் பவர் இருக்குல்ல,
இந்த சைலன்ஸ் பவர் மூலமா நம்ம வந்து பிரயோகம் பண்ண வேண்டியது நம்மளுக்கு நாமளே. ஒரு இந்த இந்த குணம் குறைவா இருக்கு, இந்த சக்தி குறைவா இருக்கு, இப்ப உள்ளடக்கும் சக்தி குறைவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து பொறுமையா இருக்கிறேன். ஆனா மத்தவங்க கிட்ட எதுவும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு பாபா சொல்றாருல. என்கிட்ட மட்டும் சொல்லுங்க. அப்படியே உள்ள அடக்கிக்கோங்கன்னு சொல்றாரு. அந்த சக்தியும் சேர்ந்தாதான் அந்த பொறுமை வந்து ஒரிஜினல் பொறுமை அது. நம்ம கொஞ்ச நேரம் பிரசன்ட்ல பொறுத்துட்டு அதுக்கப்புறம் அது 4 பேர்கிட்ட நம்ம வந்து புலம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பொறுமை கிடையாது. அப்ப அந்த கண்ட்ரோலிங் பவர் வந்து எனக்குள்ள எவ்வளவு வந்திருக்கு? ஒண்ணு ஒண்ணா நீங்க செக் பண்ணலாம். பிரயோகசாலை, லெபார்டரி நீங்க தான். உங்களுக்கு நீங்களே அப்ளை பண்ணி பாருங்க. நான் வந்து இந்த சக்தியை இன்னைக்கு நான் அப்ளை பண்ண போறேன். எவ்வளவு பிரயோகம் பண்றேன், எவ்வளவு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு நானே கண்ட்ரோல் பண்ண முடியுதா? அதுக்கப்புறம் மத்தவங்க நடுவுல இருக்கும் பொழுது நான் வந்து வாய் திறக்காம என்னால இருக்க முடியுதா? 4 பேர் இல்லாதப்ப நான் தனியா இருக்கும்போது எப்படி இருக்கேன்? 4 பேரோட இருந்தாலும் நான் அந்த ஸ்திதியை மெயின்டைன் பண்ண முடியுதா? யார் செக் பண்ணணும்? நாம தான் நம்மள செக் பண்ணிக்கணும். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க வந்து இந்த ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி வச்சுக்கலாம். பாபா வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு? சைலன்ஸ் பவர் வந்து முதல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் ஆகுதுன்னா லைட் எரியணும். அது மாதிரி நான் ஆத்மா சுரூபம், பரமாத்மா உடைய நினைவு, ஆத்மாவோட பாயிண்ட் ஆஃப் லைட்டு, பரமாத்மா ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட்டு, நம்ம ஸ்திதி வந்து லைட்டு. இந்த 3 லைட்டு நான் ஆன் பண்ணிட்டேன் இப்போ. அப்ப வந்து என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்ல முதல்ல நான் தனியா லெபார்டரியில செக் பண்ணணும். இந்த குணங்களை, சக்திகளை எனக்கு நானே பிரயோகம் பண்ணி பார்க்கணும். என்னால முடியுதா? என்னால இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லாம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுதா? முடியுதுன்னா அப்ப நான் 4 பேருக்கு எதிரில என்னால இப்ப கண்ட்ரோலிங் பவரோட இருக்க முடியுதா? ஒண்ணும் இல்ல. நான் வந்து என்னோட ஸ்திதிய வந்து லைட்டா வச்சுக்கணும். என்ன நடந்தாலும் லேசா இருக்கணும். இல்லைன்னா ஒரு சாட்சியா இருக்கணும். பாபாவ சாட்சியா வச்சுக்கணும். எது நடந்தாலும் சாட்சியா இருந்து என்னால பார்க்க முடியுதா? ஏதாவது ஒரே ஒரு குணம் எடுத்துக்கோங்க. லெபார்டரியில செக் பண்ணுங்க. நம்ம நம்ம லைஃபே லெபார்டரி தான். ஒரு ஒரு பாயிண்ட்டையும் வந்து செல்ஃப் செக்கிங் பண்ணுங்க. தனியா இருக்கும்போது முதல்ல செக் பண்ணுங்க. அப்புறம் 4 பேரோட இருக்கும்பொழுது என்னால அப்படி நடந்துக்க முடியுதா? அப்ப சக்சஸ் அதுல. அந்த மாதிரி ஒரு ஒரு குணம், ஒவ்வொரு சக்திகளை நம்ம வந்து எனக்கு நானே பிரயோகம் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். முதல்ல லைட் எரியுதான்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பிரயோகம் பண்ணி பாருங்க. ரிசல்ட் பார்க்கலாம். பார்க்கலாமா? டெய்லி யூஸ் பண்ணலாமா? ஒரு 21 நாளைக்கு நம்ம லெபார்டரியில பாபா சொல்ற பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். முரளியில சொல்றது. அத வந்து நம்ம பிராக்டிக்கலா என்ன பண்ணலாம்? சோதனை செய்து பார்க்கலாம். அப்ப சக்சஸ் எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பிராக்டிக்கல் லைஃப்ல. எனக்கு நானே அப்ளை பண்ணணும். மத்தவங்களுக்கு இல்ல. மத்தவங்க எதிர்லயும் நான் வந்து அப்படி இருக்கேனா அதையும் செக் பண்ணணும். தனியாவும் செக் பண்ணிக்கணும். நம்ம லைஃபே ஒரு லெபார்டரியில போயிட்டு இருக்கு. அதனால இத வந்து சோதனை செய்யலாம். இதுக்கு வந்து சைலன்ஸ் பவர் நிறைய நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சம்ஸ்கார பரிவர்த்தனைக்கு அமைதியின் சக்தி வந்து யூஸ் ஆகும். செக் பண்ணி பார்க்கலாமா? ஒரு 21 நாளைக்கு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நான் அமைதியான சூழ்நிலை அமர்ந்து கொண்டிருக்கேன். என்னை சுற்றிலும் கேட்கக்கூடிய சிறு சிறு சப்தங்களிலிருந்து விடுபட்டு என்னுள் நான் ஆழமாக செல்கின்றேன். நான் ஆத்மா என்று பிராமண குழந்தையாக மாறினேனோ அன்றே பாபா மூலமாக
திவ்ய புத்தியை எனக்கு சிவ தந்தை பரிசாக அளித்திருக்கின்றார். இந்த தெய்வீக புத்தியானது இறைவனால் எனக்கு அளிக்கப்பட்ட ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பரிசாகும். இந்த திவ்ய புத்தியின் மூலமாக என்னுடைய ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் அனைத்திலும் செய்வதற்கு முன்பாக இந்த தெய்வீக புத்தியை உபயோகம் செய்கின்றேன். நினைப்பதற்கு முன்பாக, எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசுவதற்கு முன்பாக, எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக நன்றாக யோசித்து புரிந்து கொண்டு பிறகு காரியத்தில் உபயோகப்படுத்துகின்றேன். இதன் மூலமாக என்னுடைய செயல் சுகர்மமாக மாறுகின்றது. சிந்தித்து செயல்படுவதால் நான் நற்செயல்களை மட்டுமே செய்கின்றேன். இதனால எந்த விதமான வீணான எண்ணங்களும் எதிர்மறையான எண்ணங்களையும் நினைப்பதிலிருந்து நான் விடுபட்டு விடுகின்றேன். இந்த திவ்ய புத்தியை உபயோகம் பண்ணக்கூடிய காரணத்தினால் மனம் லேசாக இருக்கின்றது. எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஆத்ம உணர்வோடும் சிவ தந்தையின் நினைவோடும் இந்த லேசான மனதோடும் 3 ஒளி நிறைந்த ஆத்மா லைட்டு, பரமாத்மா லைட்டு, ஸ்திதி லைட்டு, லேசாக மனோநிலை, இந்த 3 லைட் மூலமாக அமைதியின் சக்தியை நான் பிரயோகம் செய்கின்றேன். ஒரு தொடர்ந்து அமைதியின் சக்தியா நான் எவ்வளவு முடியுமோ வார்த்தைகளின் மௌனம், மனதின் மௌனத்தை கடைபிடித்து இந்த அமைதியின் சக்தியின் மூலமாக ஞானத்தையும் குணங்களையும் சக்திகளையும் என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் நான் கடைபிடிப்பேன் என்று இறைவனிடம் உள்ளபூர்வமாக உறுதி எடுத்துக் கொள்கின்றேன். இந்த மிகப்பெரிய விஷயமாகும் சன்ஸ்கார பரிவர்த்தனை. திவ்ய புத்தி மற்றும் இந்த 3 லைட்டின் ஆதாரத்தின் மூலமாக எனக்குள் மிகப்பெரிய மாற்றங்களை நான் கொண்டு வருகின்றேன். அனைத்துக்கும் மிகப்பெரிய இந்த சைலன்ஸ் பவரை நான் இந்த மம்மாவின் மாதமான ஜூன் மாதத்துல பிரயோகம் செய்து பார்க்கின்றேன். மம்மா எப்பொழுதும் உள்நோக்கு முகமாக குப்த புருஷார்த்தியாக இருந்தார்கள். அதை போன்று நானும் உள்நோக்கு முகமாக இருந்து இந்த முயற்சியை குப்தமாக எனக்குள் பிரயோக சாலையில் அனைத்து ஞானம், குணம், சக்திகளை ஒவ்வொன்றாக பிரயோகம் செய்து காட்டுவேன் என்று எனக்குள் நான் திட சங்கல்பம்
எடுத்துக்கொள்கின்றேன். மம்மா மற்றும் பாப் தாதாவோடைய பிளெஸிங்ஸ் மூலமாக அவசியம் இந்த அமைதியின் சக்தியை என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவேன் என்று உறுதியோடு நம்புகின்றேன். நல்லது. ஓம் சாந்தி.